இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல தூக்கி போடும்போது அந்த நெருப்பு குளிர் வச்சு கொடுத்தாங்க. நெருப்பு நம்ம மேல பட்டா உடம்ப எரிச்சிரும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதை குளிர் வச்சு கொடுத்தா. அந்த நெருப்பு அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. எதற்காக அப்படின்னா இந்த உலகத்துல அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சான். இன்னைக்கும் பச்சிலம் குழந்தைகள், மக்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் நெருப்புல தூக்கி எறியப்படுறாங்க. கசால நடந்த குண்டுவெடிப்பு, ஒரு வருஷத்துக்கு மேல நடந்த குண்டுவெடிப்பு இப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல இடிஞ்ச கட்டடங்களுக்கு நடுவுல சந்தோஷமா இஃப்தாரை திறந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அந்த நிகழ்வை பார்த்து கொஞ்சம் மன ஆறுதல் அடையும். இப்ப திரும்பவும் குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்புல 145 பேருக்கு மேல சின்ன குழந்தைகள்ல இருந்து மரணிச்சிருக்காங்க. 300க்கு மேல படுகாயம். அந்த காயத்தை கண்ணாலேயே பார்க்க முடியாது, அந்த அளவு காயப்பட்டிருக்காங்க. நோன்பு வச்சிருக்க நிலையில எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நம்மளால என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்காக துவா செய்யணும். இந்த ரமதானுடைய கடைசி பத்துல நமக்காக துவா செய்யறதுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதுக்காக, அவங்களுடைய வேதனையை அல்லாஹ் நீக்கி தர்றதற்காக, அவங்களுக்கு சொர்க்கத்தை தர்றதற்காக அதிகமா துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு என்றும் வெற்றியை தரும்படி அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம கேட்கறத நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த கடைசி 10 நாட்கள் அவங்களுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்காக நம்ம அதிகமாக துவா செய்யணும். இந்த தகவலை அதிகமாக பரப்பும். அதன் மூலமா நிறைய மக்களுடைய துவா, அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு அப்படின்னா வேற எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. அந்த உதவி முஸ்லிம்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.